ஸோ இந்த நவீன கால குழப்பங்கள்ல மக்களை அதிகமா பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம்னா இந்த யோலோ கல்ச்சர் என்று சொல்லலாங்க. குறிப்பாக இளைஞர்கள் அதிகமாக பாதிச்சுட்டு வருது. யோலோனா என்ன? YOLO, யூ ஒன்லி லிவ் ஒன்ஸ் என்பதுதான் இதனுடைய சுருக்கங்க. அது இதனுடைய பொருள் என்னன்னா, வாழ்க்கை என்பது ஒரு முறைதான் என்பது. நீங்க ஒரு முறை மட்டும்தான் வாழ போறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கல்ச்சர் தான் இந்த யோலோ கல்ச்சர் என்பது. இது ஒரு கலாச்சாரம் இல்லைன்னா வாழ்க்கை முறை என்பதை குறிக்கக்கூடியதா இருக்கு. இது ஒவ்வொரு நிமிஷத்தையும் அனுபவிச்சு வாழணும், துணிச்சலான செயல்களை செய்வதையும் வலியுறுத்தக்கூடிய ஒரு கல்ச்சர். அதே நேரத்துல ஸோ வந்து வாழ்க்கையை முழுமையாக அனுபவிக்கணும், ஆபத்தான செயல்களை கூட செய்யறதுக்கு பிரச்சனை இல்லை இதுல, மற்றும் எதிர்காலத்தை பற்றி அதிகம் கவலைப்படாம வாழ்வது போன்ற ஒரு வாழ்க்கை முறையை தான் இந்த யோலோ கல்ச்சர் என்பது. இது வந்து சமூக ஊடகங்கள் ஆகட்டும், திரைப்படங்கள் ஆகட்டும் மற்றும் பாடல்கள் ஆகட்டும், இது எல்லாத்துலேயுமே இந்த கல்ச்சர் வந்து பிரபலமா பேசப்படக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கு. உதாரணமாக 2012 வெளியான ட்ரேக்குடைய த மோட்டோ என்ற பாடலால இது ரொம்ப பிரபலமா ஆச்சு என்று சொல்லலாம். சில தமிழ் படங்கள் கூட யோலோ என்ற தலைப்புல வெளியிடப்பட்டிருக்கு. ஸோ இது மேலும் இந்த கலாச்சாரத்துடைய தாக்கத்தை, இன்ஃப்ளூயன்ஸை அதிகப்படுத்துது என்று சொல்லலாம். தமிழ் ஆங்கிலம் 2 பதத்திலையும் இந்த வார்த்தை உபயோகப்படுத்தப்படுது. சூரா அசுர் இந்த யோலோ கல்ச்சரை மறுக்கக்கூடிய ஒரு அழகான சூறாவாக இருக்குங்க. சூரா அசுருடைய 3 வசனங்கள், அதாவது வாழ்க்கை ஒரு முறை தானப்பா, இப்பயே வாழ்ந்துரு சந்தோஷமா என்று சொல்லக்கூடியவர்களுக்கான மறுப்பாக அல்லாஹ் என்ன சொல்றான்? காலத்தின் மீது சத்தியமாக மனுஷன் நஷ்டத்துல இருக்கிறான் என்று சொல்றான். அதாவது நேரம் ஒரு அமானத், ஒவ்வொரு நொடியும் கணக்கிடப்படும். ஸோ இப்போவே அனுபவிக்க என்பதே நஷ்டத்திற்கான பாதை என்று சொல்லிவிடுறான் நம்ம. மேலும் வந்து நேரத்தை வீணடிப்பது சம்பந்தமாக மறுமையில நேரம் தான் உனக்கு எதிரியான சாட்சியாக நிற்கும் என்று சூரத்துல் அஸ்ர் சொல்கிறது. ஆனா யோலோ கல்ச்சரை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க இன்பம் தான் ரொம்ப முக்கியமானது என்று சொல்லக்கூடியவங்களாக இருக்கலாம். ஆனால் ஈமான், நல்ல அமல்கள், ஹக்கு, சபுர் இதுதான் முக்கியம் என்று சூரத்துல் அஸ்ர் சொல்கிறது. மேலும் தனிப்பட்ட வாழ்க்கை சம்பந்தமாக, சமூக பொறுப்பு சம்பந்தமாக சூரத்துல் அஸ்ர் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, வதவாஸோ பில் ஹக்கி வதவாஸோ பிஸ் சபுர், பொறுமையை கொண்டும் ஹக்கை கொண்டும் நீங்க ஒருவருக்கு ஒருவர் உபதேசம் செய்து கொள்ளுங்க என்று சமூக பொறுப்பை சொல்கிறது. ஆனா இந்த யோலோ கல்ச்சர் ஃபாலோ பண்ணக்கூடியவங்க தனிப்பட்ட வாழ்க்கை ஒரு செல்ஃபிஷா வாழறது தான் அவங்க அதிகமாக விரும்புவாங்க. மேலும் சூரத்து தகாசூர் நம்ம பார்க்கலாம். அதிகமாக சேர்ப்பது உங்களுக்கு என்னாச்சு? மறுமையை விட்டு பராக்காக்கி விட்டது என்று சொல்றான். ஃபன் ஆகட்டும், வெல்த் ஆகட்டும், ஸ்டேட்டஸ் ஆகட்டும், உங்களை வந்து உங்களுடைய கபருக்கு நீங்க போற வரைக்கும் திசை திருப்பிச்சு என்று சொல்றான். ஆனா யோலோவுடைய சித்தாந்தம் என்னது? பொருள் வேட்டை, இன்ப வேட்டை, காம்படிட்டிவ் செயல், இடையறாத ஒரு காம்படிட்டிவ் லைஃப் ஸ்டைலு, கவன சிதறலான ஒரு வாழ்க்கை, மரணம் என்பது நினைவில்லாமல் வாழ்தல், இது எல்லாமே சூரத்து தகாசுர் என்ன செய்யுது? அடியோடு தகர்க்கிறது. சூரத்துல் கியாமால நீங்க பார்க்கலாம், யாரும் கேள்வி கேட்க ஒன்றும் இல்லைப்பா, கணக்கெடுக்க யாரும் இல்லை, நீ என்ஜாய் பண்ணுவோம் லைஃப் என்று யோலோ கல்ச்சர் சொல்கிறது. மக்கள் அப்படிதான் வாழ்றாங்க அதை பின்பற்றி. ஆனா சூரத்துல் கியாமா முழுவதும் நீங்க பார்க்கலாம் இல்லைங்களா, நீங்க எதை செய்தாலும் 100% உங்களுக்கு கணக்கெடுக்கப்படும், மறுமையில் விசாரிக்கப்படும். நீ கவனிக்காமல் விடப்பட்டு விடுவாயா என்று நினைக்கிறாயா என்று அல்லாஹ் மனுஷனை பற்றி கேட்கிறான். மேலும் சூரத்துல் முஃமினூன்ல பார்க்கலாம், இந்த வாழ்க்கை என்பது வெறும் ஃபன்னு, கேமு, என்ஜாய்மெண்ட் கிடையாதுங்க. யோலோ அதுதான் சொல்லுது, இந்த வாழ்க்கையே ஃபுல்லா ஃபன்னு, கேமு, என்ஜாய்மெண்ட் தான் சொல்லுது. ஆனால் குர்ஆன் என்ன சொல்றது? நான் உங்களை விளையாட்டிற்காக படைத்தோம் என்று நினைக்கிறீங்களா என்று கேட்குது. ஸோ இந்த யோலோவுடைய நோக்கமற்ற வாழ்க்கையை வந்து முற்றிலுமாக நடக்கக்கூடியதாக இருக்கு. சூரத்து தஹர் நீங்க பார்க்கலாம். இந்த யோலோ கல்ச்சரை ஃபாலோ பண்ணக்கூடிய வழி தவறினவர்கள் வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அல் குர்ஆன் என்ன செய்கிறது? வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறது. வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன், இல்லைங்களா? அல்லாஹ் வந்து மனிதனையும் ஜின்னையும் படைத்தது தன்னை வணங்குவதற்காகத்தான். ஸோ இந்த மெட்டீரியல் அப்சஷனு, ப்ளஷரை சேஸ் பண்ணுறது, டிஸ்ட்ராக்ஷன் கல்ச்சரு, பர்பஸ் இல்லாத ஒரு வாழ்க்கை, இது எல்லாத்தையுமே அல் குர்ஆனுடைய வசனங்கள் தகர்த்து எரியுது. ஸோ இவங்க சொல்லக்கூடியது, இந்த வாழ்க்கை என்பது ஒரு முறை தான், இப்பயே எல்லாத்தையும் அனுபவிச்சிருப்பா, விளைவுகளை பற்றிலாம் நீ யோசிக்க வேண்டாம் என்று. இதனால் திடீர் ஆசையில் எல்லாரும் ஓடுறாங்க, பொழுதுபோக்கையே வந்து வாழ்க்கையோட மையமாக கொள்றாங்க, பாவங்களில் துணிவில்லாமல் மூழ்கிறாங்க, ஒரு பொறுப்பில்லாத மனநிலை உருவாகுது. எல்லாமே ஜாஹிலியாவுடைய சிந்தனை. இந்த இம்மை வாழ்க்கையில நீ ஒரு பயணி போல இரு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆனா இந்த இம்மை வாழ்க்கை தான் சொர்க்கம் என்று யோலோ கல்ச்சர் சொல்லுது. மேலும் வந்து 4 விஷயங்களை பத்தி அல்லாஹ் மறுமையில கேள்வி கேட்பான். உன்னுடைய வாழ்க்கையை எப்படி வாழ்ந்த, இளமையை எப்படி கழிச்ச, உன்னுடைய சொத்து செல்வத்தை எப்படி பயன்படுத்தின, நான் உனக்கு கொடுத்த அறிவை எப்படி பயன்படுத்தின என்று.
ஆனா இந்த யோலோ கல்ச்சர் என்ன சொல்லுது? இளமையெல்லாம் வீணாகட்டும், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. முழுசா இன்பத்துல அனுபவி என்று சொல்லுது. ஆனா ஒவ்வொருத்தையும் அல்லாஹ் என்ன செய்வான்? கேள்வி கேட்கக்கூடியவனாக இருப்பான். ஆசைக்கு முழுமையா அடிமை ஆயிடுது என்று என்று இந்த கல்ச்சர் சொல்லுது. ஆசையை கட்டுப்படுத்து என்று இஸ்லாம் சொல்கிறது. இப்போவே சொர்க்கத்தை அனுபவி என்று யோலோ சொல்லுது. சொர்க்கம் வந்து உன்னுடைய மரணத்துக்கு பிறகு தான் கிடைக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். ஸோ இந்த கல்ச்சர் வந்து நெறைய பேர அடிமையாக்குது. போர்னோகிராஃபிக்கு, புகை, போதை, ஜினாவுக்கு, சூதாட்டம், நைட் பார்ட்டி, ரிஸ்கான சவால்கள் இது எல்லாத்திற்கும் இந்த யோலோ கல்ச்சர் மக்களை வந்து என்ன செய்யுது? அடிமையாக்குகிறது. மேலும் மன அழுத்தமும் அதிகமாகுது இதனால. திடீர் இன்பம் வந்து தற்காலிக மகிழ்ச்சிய தான் தரும் இல்லைங்களா? ஸோ வந்து பதட்டமாகட்டும், நோக்கமில்லாத வாழ்க்கை வந்து ஒரு மனசோர்வு இது எல்லாத்தையுமே தரும். சைக்காலஜிக்கலா இவ்ளோ எஃபெக்ட்ஸ் இருக்கு இதை ஃபாலோ பண்றவங்களுக்கு. மேலும் பல குடும்பங்களை நாசமாக்கியிருக்கு இந்த கல்ச்சர். திருமணம், பொறுப்பு, நம்பிக்கை, நெறிமுறைகள் இது எல்லாத்தையும் அழிக்கக்கூடியதாக இந்த கல்ச்சர் இருக்கு. மேலும் கடனை அதிகரிப்பது, நிதி வீழ்ச்சி இது எல்லாத்துக்கும் இது வந்து காரணமாக இருக்கு. தேவையற்ற பயணம், பார்ட்டி, ஃபோன் வாழ்க்கை, காட்சி, அது இன்ஸ்டாகிராம் வாழ்க்கை இது எல்லாமே என்ன ஆகுது? ஒருத்தவங்கள வந்து வாழ்க்கையை வந்து நோக்கம் இல்லாமல் வாழ செய்கிறது, கடன்ல விழ செய்கிறது. மேலும் உயிரிழப்புகள் கூட நடந்திருக்குங்க. TikTok சவால்கள் ஆகட்டும், ஒரு கூரை மேல நின்னு செல்ஃபி எடுப்பாரு. அப்புறம் அவுட் ஆயிடுவாரு அவரு அப்படியே. ஸோ வந்து குடிப்பது, இதுல வந்து சேலஞ்ச் பண்ணுவது, இதெல்லாம் யோலோவுடைய விளைவுகள். உங்கள் கைகளால் உங்களுடைய அழிவை நீங்களே தேடிக் கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். 195வது ஆயத் சூரா பக்ரால. மேலும் வந்து ஆமாங்க வாழ்க்கை என்பது ஒரு முறை தான். ஆனா உண்மையான வாழ்க்கை ஆகிரா தான் உண்மையான வாழ்க்கை. இந்த துன்யா அல்ல. இந்த அடிப்படையே யோலோவை தகர்க்கக்கூடியதாக இருக்கு. ஸோ மறுமையை நோக்கி வாழக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் இந்த துன்யா வாழ்க்கையில். ஸோ நம்மளுடைய வாழ்க்கை ஒரு நோக்கமுள்ள வாழ்க்கையாக, பொறுப்புணர்வு உள்ள வாழ்க்கையாக, ஒரு கட்டுப்பாடற்ற வாழ்க்கையாக, நற்பண்புகள் நிறைந்த வாழ்க்கையாக, ஒரு தொலைநோக்கு பார்வை உடைய வாழ்க்கையாக, மன அமைதி உடைய வாழ்க்கையாக ஆவதற்கு இஸ்லாம் வழிகாட்டுகிறது. ஆனா யோலோ என்ன செய்யுது இந்த கலாச்சாரம் இதை பின்பற்றக்கூடியவங்க? பொறுப்பில்லாமல் வாழ்றது, இறைவனை மறுத்து வாழ்வது, நோக்கமற்று வாழ்வது, நெறிமுறைகளை அழிக்கக்கூடியது, குடும்பத்தை நாசமாக்கக்கூடிய ஜாஹிலியா மனநிலையை கொண்டதுதான் இந்த கல்ச்சர் என்பது. இப்பேற்பட்ட விஷயங்களை விட்டும் நம்முடைய சமுதாயத்தை அல்லாஹ் பாதுகாப்பானாக.